எஸ்ஐ ராஜாவோட அப்பா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காரு. ராஜா அப்போ அவர் ரூம்ல இருந்து வராரு. பையனை பார்த்ததும் அப்பா வேகமா கட்டிப்பிடிக்க போறாரு. ஆனா ராஜா அது வேணான்னு தடுத்துறாரு. டேய் லவ்டா, லைஃப் ரொம்ப சின்னதுப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் அப்பப்ப ஷேர் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அடுத்து ராஜா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ராஜா எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நானும் போலீஸா இருந்தவன் தான், போலீஸ்க்கு டைம் இருக்காது, நம்ம தான் டைமை தேடிக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆனா ராஜா அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாம சாப்பிடாம ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. முனியாண்டி ஸ்டேஷனுக்கு வெளியே சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு இருக்காரு. அப்போ லலிதா தனபால்னு ஒரு பெரியவரை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு முனியாண்டி லலிதாட்ட கேட்க, லலிதா எதுவும் பதில் சொல்லாம கோவமா உள்ள போறாங்க. என்ன தனபால், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவரும் எதுவும் சொல்லல. அந்த தனபால் தாத்தா ரைட்டர் முனியாண்டி வீட்டில் தான் வாடகைக்கு குடியிருந்திருப்பாரு. அவர் வீடு காலி பண்ணி 3 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னமும் ரைட்டர் முனியாண்டி அட்வான்ஸை திருப்பி தரவே இல்லை. அதனால அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் லலிதா அந்த பெரியவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. லலிதா எஸ்ஐ ராஜாவை பாக்குறாங்க. முனியாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. முனியாண்டி ஏன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் உங்க வீட்டை காலி பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு லலிதா கேட்கறாங்க. 3 மாசம் ஆச்சு அப்படின்னு முனியாண்டி சொல்றாரு. 3 மாசம் ஆகியும் இன்னும் ஏன் நீங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல அப்படின்னு லலிதா கேட்கறாங்க. புது டெனன்ட் அட்வான்ஸ் வாங்கி பழைய டெனன்ட்க்கு கொடுக்கறது தானே வழக்கம் அப்படின்னு முனியாண்டி சொல்றாரு. ஆனா நீங்க போட்ட அக்ரிமெண்ட்ல அப்படி எதுவும் இல்லையே, வீடு காலி பண்ணா 1 மாசத்துல அட்வான்ஸ் தரதா தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு லலிதா கேட்கறாங்க. அதுக்கு முனியாண்டி புதுசா டெனன்ட் வந்தோன்னே அவங்க கிட்ட வாங்கி நான் இவர்கிட்ட தந்துட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லலிதா, உங்களுக்கு புதுசா வர டெனன்ட் எங்க பழைய ஹவுஸ் ஓனர் எங்களுக்கு அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தோன்னு உங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு முனியாண்டி அதை எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு லலிதா, அப்ப நீங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்கன்னு மட்டும் நாங்க எப்படி நம்ப முடியும்னு கேட்கறாங்க. அதுக்கு முனியாண்டி, எங்க வீடும் அட்வான்ஸ் பணமும் ஒண்ணா அப்படின்னு கேட்கிறாரு. லலிதா, சார் இவர் மேல நாங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு எஸ்ஐ ராஜாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஸ்ஐ ராஜா, இதுக்கெல்லாம் எதுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முனியாண்டி கிட்ட, முனியாண்டி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. முனியாண்டியும் அட்வான்ஸ் திருப்பி தர ஒத்துக்கிறாரு. சரி தனபால், நீ நாளைக்கு வந்து உன் அட்வான்ஸை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பெரியவரும் சரின்னு சந்தோஷப்பட்டுட்டு வெளியே போறாரு. லலிதா முனியாண்டி கிட்ட, இருக்கிற நீங்க உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை உருவாக்கிக்கிட்டு இல்லாதவங்களை ஏன் சார் கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. லலிதா தனபால் பெரியவரை தன்னோட ஸ்கூட்டில கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. முரளி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. முரளி விளையாண்டுட்டு இருக்க பிச்சில் லலிதாவோட ஸ்கூட்டி வந்து நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முரளி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்க வராரு. லலிதா, என்ன ஹெல்ப் பண்ணி நூல் விட பாக்குறியா அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் முரளி, ஓ இவ பெரிய பேரழகி, நூல் விடுறாங்களாம், பொடி முண்டக்கண்ணி அப்படின்னு திட்டிட்டு போறாரு. அவர் திட்டினதை கேட்டோன்னே லலிதாக்கு இவன் தானே நம்மளோட வண்டியை கோயிலில் பஞ்சர் ஆக்குனது அப்படின்னு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தோடனே லலிதா பின்னாடி இருக்க பெரியவரை மறந்துட்டு ஸ்கூட்டியை அப்படியே ஸ்டாண்ட் கூட போடாம விட்டுட்டு முரளி கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால பெரியவர் ஸ்கூட்டியோட கீழே விழுந்துடுறாரு. அப்புறம் லலிதா வந்து முரளி கிட்ட கேட்குறாங்க, டேய் நீ தானே என் வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்டது அப்படின்னு. அதுக்கு முரளி சொல்றாரு, அதையே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, என்ன வக்கீலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு. பொண்ணை அழகா மட்டும் பெத்தா பத்தாதியா, அறிவா வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லலிதா, அவர் ஒன்னும் என் அப்பா இல்ல, என்னோட கிளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி, ஐயோ அது இதை விட மோசமாச்சே, ஏன்யா உங்களுக்கு கேஸ் கொடுக்க நல்ல வக்கீல் எதுவும் கிடைக்கலையா, இவங்களை போய் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே லலிதா கோவப்பட்டு, என்னோட வேலையை பத்தி எதுவும் பேசாத, அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே முரளி, நீ கண்டிப்பா ஜெயிலுக்கு போவ, ஆனா என்ன கொன்னதுக்கு இல்ல, உன் கிளைண்ட்டை கொன்னதுக்கு அப்படின்னு சொல்றாரு. லலிதாக்கு ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னு புரியல. பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு முரளி சொல்றாரு. பார்த்தா பெரியவர் கீழே விழுந்து கிடக்குறாரு, ஸ்கூட்டி அவர் மேல விழுந்திருக்கு. உடனே லலிதா ஐயோ அப்படின்னு வேகமா ஓடி போயிட்டு அவரை தூக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால தூக்க முடியல. பக்கத்துல இருக்க பசங்க கிட்ட, பார்த்துட்டே இருக்கீங்களே ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பசங்க, எதுக்கு நாங்க ஹெல்ப்புக்கு வந்தா எனக்கு நூல் விட பாக்குறியான்னு எங்களையும் கேட்கறதுக்கா அப்படின்னு சொல்றாங்க அவங்க. உடனே முரளி, டே இந்த சைக்கோ தானெல்லாம் என்கிட்ட தாண்டா, உங்ககிட்ட எல்லாம் இல்ல, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. அது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகாம அங்க நின்றிருந்த ஸ்கூட்டி முரளியோட இவங்க சண்டை போட்டு முடிச்சோன்னு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்களும் ஸ்கூட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. லலிதா ஸ்கூட்டி எடுத்து நகர்ந்தோடனே முரளி பேட்டிங் பண்றாரு. அவர் அடிச்ச பால் கரெக்டா லலிதாவோட ஸ்கூட்டி கண்ணாடில பட்டு கண்ணாடி உடஞ்சிருச்சு. அடுத்தவங்க ஏய் அப்படின்னு திட்டுறதுக்குள்ள முரளி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் அர்த்தனா ஸ்டேஷனுக்கு வராங்க. ராஜா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்ஐ வாவர் அவர் மேல இருக்காரு, தம் அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஸ்வென்சியை கூப்பிட்டு எஸ்ஐ ராஜாவை ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸ்வென்சியும் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜாவும் சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு கீழே வந்துடுறாரு.
அர்த்தனா ராஜா கிட்ட கேக்குறாங்க, நீ தான் கவர்மெண்ட்னே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம பெர்மிஷன் வாங்காம எப்படி நீ ஒரு எம்எல்ஏவோட பையனை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா என்கொயரிக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்த்தனா டென்ஷன் ஆகி, என்ன விளையாடுறியா? எல்லாரும் முன்னாடி அடிச்சு கூப்பிட்டு வந்திருக்க, இப்ப என்கொயரின்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பொண்ணு விஷயம், என்கிட்ட ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு ராஜா சொல்றாரு. இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ பெருசா ரியாக்ட் பண்ற அப்படின்னு அர்த்தனா கேக்குறாங்க. அதுக்கு உடனே ராஜா, ஆமா 45 பொண்ணுங்களை ரேப் பண்ண எம்எல்ஏவோட பையனையே நம்ம விட்டுட்டோம், அதை கம்பேர் பண்றப்ப இதெல்லாம் சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்ப எதுக்கு நீ அதை பத்தி பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா, பேச வேண்டியவங்க பேசலைல, அதனாலதான் நான் பேச வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அப்படின்னு அர்த்தனா சொல்ல, ராஜா அதுக்கு அதெல்லாம் முடிஞ்சு போன கதை கிடையாது, என் வேலையை சரியா செய்ய முடியலங்கிற கில்ட்ல என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னு ராஜா சொல்றாரு. அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ராஜா அவர் டீல் பண்ண கேஸ்ல குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல போல, அந்த மாதிரி தான் காட்டுறாங்க. எம்எல்ஏ மினிஸ்டர்னு யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம கை கட்டி வாய்ப்புத்தி நிக்கணும் அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. அர்த்தனா, நமக்குன்னு சில புரோட்டோகால்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா அதுக்கு, போன கேஸ்லாம் புரோட்டோகால்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தோம், என்ன ஆச்சு, எவிடன்ஸ்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாரு. நீ இப்படி இருக்காத ராஜா, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது, நிலாவையும் உன் பொண்ணு சத்யாவையும் கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா அப்படின்னு அர்த்தனா ராஜா கிட்ட கேக்குறாங்க. அர்த்தனா, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற ராஜா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, என் வேலையை நீ செய்ய விடுங்க, அது போதும் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தனா ராஜா கிட்ட சொல்றாங்க, உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, நீ உன் டீமை யூஸ் பண்ண மாட்ட, டிபார்ட்மெண்ட் வெஹிக்கலை யூஸ் பண்ண மாட்ட, உன்னோட சொந்த வெஹிக்கலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ ஏன் நீ எனக்கே எங்க போற என்ன பண்றங்கிறத ரிப்போர்ட் பண்ண மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அர்த்தனா சொல்றாங்க, இனிமே நீ உன் டீமை கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா, என்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது உனக்கு அசிஸ்ட் பண்ண வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராஜா, முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்துல நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் ராஜா அப்படின்னு சொல்றாங்க அர்த்தனா. அதுக்கு ராஜா சொல்றாரு, போலீஸ் வேலைக்கே தகுதி இல்லாத ஒருத்தன், போலீஸ் வேலைன்னா என்னன்னே தெரியாத ஒருத்தன், ஒரு புத்தக புழு, ஒரு வயசானவர், இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இவங்களை கூட கூப்பிட்டு போனா இவங்க வேலையும் சேர்த்து நான் தான் பாக்குற மாதிரி இருக்கும், சோ நான் கண்டிப்பா கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அர்த்தனா, இந்த விஷயத்துல நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா இனிமே நீ எந்த கேஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஹேண்டில் பண்ணலைன்னா வேற யார் ஹேண்டில் பண்ணுவா அப்படின்னு ராஜா கேட்க, எஸ்ஐ வாவர் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு அர்த்தனா சொல்லிடுறாங்க. அடுத்த அர்த்தனா எஸ்ஐ வாவரை கால் பண்ணி வர சொல்றாங்க. அவரும் உள்ள வராரு. உங்க ஹெல்த் ஓகேவா மேடம்னு கேட்கிறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நீங்க இப்ப கிளம்பலாம் ராஜா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாவர் அர்த்தனாட்ட சொல்றாரு, நான் அப்பவே எஸ்ஐ ராஜாவை வார்ன் பண்ணேன் மேடம், இது காலேஜ் இஷ்யூ, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு, ஆனா அவரு தான் அப்படின்னு இவர் கம்ப்ளைண்ட் பண்றப்போ அதுக்கு அர்த்தனா வாவர்கிட்ட சொல்றாங்க, இந்த ஸ்டேஷன்ல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க வாவர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது, ஆனா எல்லாரும் எப்படி இருந்தாலும் நம்ம இவங்க யாரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்களுக்கு பாதுகாப்பும் நாம தான், போலீஸ்காரங்களான நமக்கும் நாம தான் பாதுகாப்பா இருக்கணும், அதனால எப்பவும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தனா வாவர்கிட்ட சொல்றாங்க. இனிமே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர எல்லா கேஸையும் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, கிரிமினல் கேஸை மட்டும் இல்ல, லா அண்ட் ஆர்டரையும் நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தனா வாவர்கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் இனிமே ஒட்டு கேட்காதீங்க வாவர் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. வாவர் அவரோட ரூமுக்கு போயிட்டு முனியாண்டிக்கு கால் பண்ணி, இப்ப மீட்டிங் இருக்கு, எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா போலீஸும் வாவரோட ரூமுக்கு போறாங்க. வாவர் இது வரைக்கும் எப்படியோ தெரியாது, இனிமே அன்னன்னைக்கு வர கேஸை அன்னன்னைக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இனிமே இங்க வர எல்லா கேஸையும் நான் தான் ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. மீட்டிங் முடிஞ்சிருச்சு போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கான்ஸ்டபிள் ஜீவா, அப்பாடி நான் எப்படியோ அதிரடிப்படையில சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு கான்ஸ்டபிள் முனியாண்டிட்ட கேக்குறாரு, எல்லா கேஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்ண போறாருன்னா அப்ப ராஜா சார் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு முனியாண்டி, இப்ப நம்ம ஸ்டேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு ஒன்னும் தெரியல, ஆனா சீக்கிரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆச்சி முரளியை ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. அங்க வேலை பார்க்குற பையன், ஓனர்லாம் ஓகே தான் சொல்லிட்டாரு, ஆனா எனக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்றான். முரளி, அப்ப இவன் ஓனர் இல்லையா அப்படின்னு ஆச்சி கிட்ட கேக்குறான். அந்த வேலை பார்க்குற பையன், இவன் ஆள் சுத்தம் இல்லையேம்மா அப்படின்னு ஆச்சி கிட்ட சொல்றான். அதுக்கு முரளி, இல்லையே காலையில குளிச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஆச்சி கிட்ட சொல்றான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனை நம்பி யாருமா வேலை தருவா அப்படின்னு அந்த ஷெட்ல வேலை பார்க்குற பையன் ஆச்சி கிட்ட சொல்றான். அதுக்கு ஆச்சி, நல்ல பையன்பா, குடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பையன், சரி விட்டுட்டு போங்க, ஆனா வாயெல்லாம் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்றான். ஆச்சியும், ஒழுங்கா இங்க வேலை கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. முரளி ஆச்சி கிட்ட, ஏன் ஆச்சி நான் தான் பூக்கடையே பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் ஆச்சி இங்க சேர்த்து வர்ற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆச்சி, அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, ஒழுங்கா இங்கே வேலையை கத்துக்க, அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டு வேலை செய்யாம வந்த அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 கேஸ் வருது. எஸ்ஐ ராஜாவை தவிர எல்லாரும் ஒவ்வொரு கேஸை சால்வ் பண்ண ஒவ்வொரு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க. எஸ்ஐ வாவர் எஸ்ஐ ராஜா கிட்ட வந்து, உங்களை தவிர ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், நீங்க பத்திரமா ஸ்டேஷனை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எஸ்ஐ ராஜா அதுக்கு ரொம்ப கோவப்படுறாரு.
மெக்கானிக் ஷாப்ல முரளிக்கு வேலை கற்றுக் கொடுக்குற பையன் எனக்கு இன்னைக்கு வெளியே வேலை இருக்கு, நீ தான் கடையை இன்னைக்கு பூட்டணும், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நட்டு போல்ட்டெல்லாம் எண்ணி வச்சுட்டு போயிருக்கேன், எதையும் திருடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த பையன் போனதுக்கப்புறம் அங்கே முரளி காசு சுண்டாட்டம் விளாண்ட அவரோட ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ்லாம் வராங்க. முரளி அவங்க கிட்ட என்னடா எப்படி இருக்கீங்க, ஆளையே காணோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க நீ தான் எங்களை போலீஸில் மாட்டி விட்டியடா அப்படின்னு சொல்றாங்க. டேய் உனக்கு தப்பிச்சு போக வக்கில்ல, நான் மாட்டி விட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாடா உன்னை கொல்லாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை துரத்துறாங்க. முரளி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஓடிட்டு இருக்கப்பயே முரளி அவர்கிட்ட இருக்க ஒரு துணியை எடுத்து மூஞ்சில மாஸ்க் மாதிரி மாட்டிக்கிறாரு. ரோட்ல லலிதா அவங்க ஸ்கூட்டில போயிட்டு இருக்காங்க. முரளி அந்த ஸ்கூட்டியை பின்னாடி இழுத்து அவர் ஏறி உட்காந்து அதை அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் சேத்துல மாட்டி வண்டி சரிஞ்சு கீழே விழுந்துருது. 2 பேரும் சேத்துல விழுந்துடுறாங்க. அதுல லலிதா உடம்பு ஃபுல்லா சேறுபட்டு அவங்களுக்கு அடியும் பட்டுறது. டேய் யாரா நீ அப்படின்னு லலிதா கேட்க முரளி தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. எல்லா கேஸையும் சால்வ் பண்ணிட்டு எஸ்ஐ வாவர் இன்ஸ்பெக்டர் அர்த்தனாக்கு மேடம் இன்னைக்கு 4 கேஸ் வந்துச்சு, 4 கேஸையும் நாங்க சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. எஸ்ஐ ராஜா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போறாரு.